உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். 6 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பெண்ணின் மேல் முறையீட்டு மனு நாளை விசாரணைக்கு வருகின்றது. அதிகாலை நேரத்தில் சைக்கிளில் சென்ற 8 சிறுவர்களை மோதி தள்ளி அவர்களுக்கு மரணம் விளைவித்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டின் கீழ் குமாஸ்தா பெண்மணி சம்கேத்திங் என்ற பெண்ணுக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை ஜோஹர் பாரு உயர் நீதிமன்றம் விதித்துள்ளது. இது நாட்டில் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி உள்ள வேளையில் இந்த பெண்ணை விடுதலை செய்ய கோரி தொடங்கப்பட்ட கையெழுத்து வேட்டைக்கு இதுவரை 10 லட்சம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 6 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து சம்கேத்திங் செய்த மேல்முறையீட்டு மனு நாளை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு வருகின்றது. இந்த பெண்ணுக்கு சட்ட உதவிகளை வழங்க DAP முன் வந்திருப்பதாக வழக்கறிஞர் ராம் கர்பால் சிங் தெரிவித்தார். இந்நிலையில் பெண்ணுக்கு நீதி கிடைக்க பிரபல வழக்கறிஞர் ஷஃபி அப்துல்லா உட்பட பலரும் முன் வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கொத்தா கினபாலு கோச்சிங் சென்று திரும்புவதற்கு 500 வெள்ளி கட்டணமே ஏர் ஏசியா விளக்கம். நோன்பு பெருநாளை முன்னிட்டு சபா கொத்தா கினபாலு மற்றும் சரவா கோச்சிங் சென்று திரும்புவதற்கு 500 வெள்ளிக்கு குறைவான கட்டணமே விதிக்கப்படுவதாக ஏர் ஏசியாவின் வர்த்தக பிரிவின் தலைமை அதிகாரி தன்மையின் தெரிவித்தார். ஏர் ஏசியாவின் விமான கட்டணம் நியாயமானதே. நாங்கள் கூடுதல் விலைக்கு டிக்கெட்டுகளை விற்பனை செய்யவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். சபா மற்றும் சரவா சென்று திரும்புவதற்கு கூடுதல் விமான கட்டணம் விதிக்கப்படுவதாக ஏர் ஏசியா என்று விளக்கம் அளித்துள்ளது. பரவசத்தில் ஆழ்த்திய சபா இந்து சங்கத்தின் சித்திரை புத்தாண்டு விழா. சபா மாநில இந்து சங்கம் ஏற்பாட்டில் சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் வகையில் சித்திரையில் ஓர் இறைப்பொழுது எனும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று சனிக்கிழமை ஸ்ரீ பசுபதிநாத் ஆலயத்தில் சித்திரை புத்தாண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சித்திரையில் ஓர் இறைப்பொழுது இறை தரிசனத்தோடு கலை பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கிய இனிய மாலை பொழுதாக அமைந்தது. சபாவில் வாழும் இந்தியர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்தது என டத்தோ ஸ்ரீ M. சரவணன் அவர்கள் கூறினார். நமது சமயத்தில் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பல செய்திகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எடுத்து கூறாமல் பயத்தை மட்டும் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஆலயங்கள் ஒவ்வொன்றும் சமயத்தில் உள்ள விஷயங்களை தெளிவாக எடுத்து இயம்ப வேண்டும் என்று மனிதவள அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ M. சரவணன் கேட்டுக்கொண்டார். தமிழின் சிறப்பையும் கலை கலாச்சார கூறுகளை சபா மற்றும் லபுவான் வாழ் தமிழ் மற்றும் இந்து மக்களிடம் பரப்பும் வண்ணம் இந்நிகழ்ச்சி அமைந்தது. சுமார் 150 சபா மக்கள் கலந்து கொண்டனர். நேரடி போட்டி நிலவினால் மட்டுமே தேசிய முன்னணியை வீழ்த்த முடியும். வரும் பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிகத்தான் நேஷனல் ஒன்றிணைய வேண்டும். 2 கூட்டணிகளும் கடந்த கால சம்பவங்களை மறந்துவிட்டு ஒரு அணியில் இணைந்தால் வரும் பொது தேர்தலில் தேசிய முன்னணியை வீழ்த்த முடியும் என்று கிராக்கன் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ டொமினிக் லவ் தெரிவித்தார். மும்முனை போட்டி ஏற்படுவதால் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிளவுபடுகின்றன. இது தேசிய முன்னணிக்கு வெற்றியை தேடி தருகின்றது என்று அவர் சொன்னார். Jika PRU atau PRN diadakan, jika diadakan 3 penjuru, memang itu bukan baik untuk Perikatan Nasional. Jika 3 penjuru itu memang kita katakan sokongan daripada rakyat itu, walaupun dia sokong pembangkang bukan sokong Barisan Nasional, tetapi 3 penjuru itu telah memenangkan Barisan Nasional. Oleh itu strategi yang kita boleh mempertimbangkan, kerana semua parti-parti politik tak kisahlah dalam gabungan atau dalam individu atau diri sendiri, kita nak menang saja. Oleh itu kita jika ada musuh yang sama atau objektif yang sama untuk mengalahkan Barisan Nasional atau satu parti, saya katakan kita mesti mengadakan satu PRU yang 1 versus 1 lah. Ini lebih baik. Memang ini adalah halat tuju yang kita katakan bahawa
dalam satu strategi dalam PRU yang akan datang. யூனிவர்சிட்டி மலாயாவில் மே 12ஆம் திகதி அன்வார் நஜீப் இடையே நேரடி விவாத போர்க்களம். பெரும் இழப்பை எதிர்நோக்கி உள்ள சஃபுரா எனர்ஜி பெர்ஹாட் விவகாரம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் மற்றும் டத்தோ ஸ்ரீ அன்வார் இடையிலான நேரடி விவாதம் மே மாதம் 12ஆம் திகதி மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரடி விவாதம் குறித்த திகதி, இடம் விவரங்களை அடிலான் கட்சியின் தொடர்பு இயக்குனர் மாண்புமிகு ஃபாமி ஃபட்சில், தேசிய முன்னணியின் தகவல் பிரிவு தலைவர் இஷாம் ஜாலில் இன்று கூட்டாக அறிவித்தனர். அந்த விவாதம் கோலாலம்பூர் மலாயா பல்கலைக்கழகத்தின் டேவான் துங்கு சான்சலர் மண்டபத்தில் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பக்கத்தானின் பிரதமர் வேட்பாளர் டத்தோ ஸ்ரீ அன்வார் மட்டுமே. நாட்டின் 15வது பொதுத் தேர்தலை முன்னிட்டு பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் பிரதமர் வேட்பாளர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மட்டுமே. இதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று DAP தலைமைச் செயலாளர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். கடந்த தேர்தலில் துன் மகாதீர் 2 ஆண்டுகள் மட்டுமே பிரதமர். அதன் பின்னர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வர வேண்டிய நேரத்தில் பக்கத்தான் ஹராப்பான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதனால் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வர முடியாமல் போனது. வரும் பொது தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பிரதமராக தேர்வு செய்துள்ளோம் என்று அவர் சொன்னார். கெடா படாங் சராய் தொகுதியில் 300 கிராக்கான் உறுப்பினர்கள் விலகலா? சுத்த பொய். கெடா மாநிலத்தில் படாங் சராய் தொகுதியில் 300 உறுப்பினர்கள் விலகி மாய்காவில் இணைந்திருப்பதாக கூறப்படுவதில் உண்மையில்லை. இது சுத்த பொய் என்று கெடா மாநில கிராக்கான் தலைவரும் கிராக்கான் தேசிய உச்சமன்ற உறுப்பினருமான மாரிமுத்து தெரிவித்தார். படாங் சராய் தொகுதியிலிருந்து 300 உறுப்பினர்கள் கட்சியை விட்டு விலகியதாகவும் அதே வேளையிலே அவர்கள் அனைவரும் மாய்காவில் இணைந்ததாகவும் ஒரு தப்பான செய்தியை மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் வாயிலாக பல செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இது முற்றிலும் உண்மையல்ல. காரணம், நான் மாநிலத்தின் தலைவராகவும் மத்திய செயலை உறுப்பினராகவும் கிராக்கான் கட்சியின் படாங் சராய் தொகுதி தலைவராகவும் இருக்கின்றேன். அதே வேளையிலே கிராக்கான் கட்சியிலே உறுப்பினம் பெற்றிருக்கின்றவர்கள் அனைவரும் அவர்களுக்கு அடையாள அட்டை நிச்சயமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதே வேளையிலே அந்த உறுப்பினம் பெற்றவர்கள் ஒருவர் கூட இதுநாள் வரையில் கட்சியை விட்டு விலகவில்லை என்ற ராஜினாமா கடிதம் கொடுத்தால்தான் கட்சியிலே இல்லை என்று உறுதிப்படுத்த முடியும். தொகுதியினுடைய உதவித் தலைவரும் முன்னாள் மகளிர் தலைவியுமான அவர்கள் இருவரும் கட்சியை விட்டு விலகியதாக 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஊடகங்கள் வாயிலாக நான் கண்டறிந்தேன். கட்சியை 300 பேர் என்று சொல்வது தப்பான ஒரு செய்தி. அதற்கு அடிப்படை இருக்க வேண்டும். காரணம், கிராக்கான் கட்சியிலே அங்கத்துவம் பெற்றவர்களுக்கு அனைவர்களுக்கும் அடையாள அட்டை இருக்கின்றது. ஜூரு தோட்ட தமிழ் பள்ளிக்கு 4 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்படுகின்றது. பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தலைமையில் மிகவும் பழமை வாய்ந்த ஜூரு தோட்ட தமிழ் பள்ளிக்கு 4 ஏக்கர் நிலம் அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிபராங்பராய் கவுன்சிலர் மற்றும் மலேசிய தமிழர் குரல் தலைவர் டேவிட் மார்ஷல் தெரிவித்தார். பள்ளி அருகில் நிலம் அடையாளம் காணப்படுகின்றது. நிலம் அடையாளம் காணப்பட்டதும் ஜூரு தோட்ட தமிழ் பள்ளி புதிய இடத்தில் கட்டப்படும் என்றார். இன்று முதல் வழக்கம் போல் எல்லா பள்ளிகளும் செயல்படும். இன்று முதல் நாட்டில் உள்ள எல்லா மொழி பள்ளிகள் சுழல் முறையில் இல்லாமல் வழக்கம் போல் செயல்படும் என்று கல்வி அமைச்சர் டாக்டர் ரசிஜுடின் தெரிவித்தார். பள்ளிகள் தொடர்ந்து திறந்திருப்பதையும் இனி எந்த மூடுதல் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு மாநில கல்வித்துறை, மாவட்ட கல்வித்துறை, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்காலத்தில் பள்ளி கல்வி தொடர்பான 4 புள்ளி சுழியம் கட்ட வழிகாட்டுதல்கள் தனது அமைச்சு வெளியிடும் என்று டாக்டர் ரசிஜுடின் தெரிவித்தார். கிராக்கான் கட்சியின் நோன்பு திறப்பு விழா. புனித நோன்பு மாதத்தை முன்னிட்டு பத்திரிகையாளர்களுக்கு நோன்பு திறப்பு விருந்து உபசரிப்பை கிராக்கான் கட்சி நேற்று கிராக்கான் தலைமையகத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்தது. கிராக்கான் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ டொமினிக் லாவ், உதவி தலைவர் டத்தோ பராம்,
உச்சமன்ற உறுப்பினர் எம் மாரிமுத்து, கிராக்கான் கட்சியின் பேராளர் துணை சபாநாயகர் வி பிரபாகரன் உட்பட கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த நோன்பு திறப்பு உபசரிப்பில் அனைத்து மொழி பத்திரிகையாளர்களும் பங்கேற்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கிராக்கான் கட்சி பத்திரிகையாளர்களுக்கு விருந்து உபசரிப்பை நடத்தி கௌரவித்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. அம்பாங் தமான் புக்கிட் பெருமாய் நிலச்சரிவில் உயிரிழந்த ராமசாமி உட்பட 91 குடும்பங்களுக்கு நிதி உதவி. அம்பாங் தமான் புக்கிட் பெருமாய் 1 மற்றும் 2 ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மொத்தம் 91 குடும்பங்களுக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் இன்று 1,35,000 வெள்ளி நிதி உதவி வழங்கியது. அந்த நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்த மற்றும் காயம் அடைந்தவர்களின் குடும்பங்களுக்கும் வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டது. உயிர் இழந்தவர்களின் வாரிசுகளுக்கு 10,000 வெள்ளி மற்றும் காயமடைந்த குடியிருப்பாளர்களுக்கும் வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கும் தலா 5,000 வெள்ளியும் வழங்கப்பட்டது. வீடுகளை காலி செய்ய உத்தரவிடப்பட்ட 70 குடியிருப்பாளர்களுக்கு ஆறுதல் நிதியாக 500 வெள்ளி வழங்கப்பட்டது என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இந்த நிலச்சரிவில் உயிர் இழந்த சி ராமசாமி சார்பில் அவரின் மகள் ஆர் ரமாபாரதி வயது 23 10,000 வெள்ளி நிதியை பெற்றுக்கொண்டார். எங்கள் தந்தை இந்த துயரச் சம்பவத்தில் உயிர் இழந்ததை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவர் வேதனையோடு தெரிவித்தார். எனக்கு ஆதரவு திரட்ட டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா வரவில்லை. தமான் புக்கிட் பெருமாய் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தின் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா கலந்து கொண்டார். அடிலான் கட்சி தேர்தலில் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் எனக்கு ஆதரவு திரட்ட அவர் வரவில்லை. பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா உட்பட அனைவரிடமும் இணைந்து ஒரு குழுவாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். 400 கட்டணத்தை செலுத்த மறுத்த பெண் ஹீஹெயிலிங் ஓட்டுநரின் கழுத்தை அறுத்தார். ஜொஹூர் பாருவில் இருந்து செந்துல் வரை பயணம் செய்த 16 வயது பெண் ஒருவர் 400 வெள்ளி கட்டணத்தை செலுத்த மறுத்ததோடு ஹீஹெயிலிங் ஓட்டுநரின் கழுத்தை அறுத்துள்ளார் என்று செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் பே எங்லாய் தெரிவித்தார். இந்த சம்பவம் செந்துல் ஜலான் கோவில் ஹிலிர் பகுதியில் இன்று அதிகாலையில் 2:55 அளவில் நிகழ்ந்தது. கையில் பணம் இல்லாததால் பணம் கொடுக்க அந்த பெண் மறுத்துள்ளார். அதனால் இந்த பெண்ணை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப் போவதாக ஓட்டுநர் மிரட்டியதை அடுத்து பயத்தில் அந்த பெண் அவரின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். கழுத்தில் காயம் ஏற்பட்ட ஓட்டுநர் நேரடியாக செந்துல் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு வந்து உதவி கோரினார். உடனடியாக அவர் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட பெண் அதிகாலை 5 மணி அளவில் ஜிஞ்சாங்கில் கைது செய்யப்பட்டார். இன்னிசை விடுதியில் SOP மீறல் 76 பேருக்கு தலா 1000 வெள்ளி அபராதம். கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள இன்னிசை விடுதியில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் SOP மீறியதற்காக 50 ஆண்கள் மற்றும் 26 பெண்களுக்கு தலா 1000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டதாக டங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நோர் டெல்ஹான் பின் யாயா தெரிவித்தார். இவர்கள் அனைவரும் கூடல் இடைவெளியை பின்பற்றவில்லை. மேலும் இன்னிசை விடுதி உரிமையாளருக்கும் 1000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது என்றார். குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 13 பேர் கைது. ஆபரேசி சம்சிங் ஜலனான் நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குடிபோதையில் இருந்த 13 பேர் கைது செய்யப்பட்டதாக பெங்குவாட் குவாசான் டிராபிக் கோலாலம்பூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சரிஃபுடீன் முகமது சாலே தெரிவித்தார். இந்த சோதனையில் பல்வேறு சாலை குற்றங்களுக்காக 17 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் கைது செய்யப்பட்டதாக அவர் சொன்னார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.